விஜயை குற்றவாளி ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இந்த வழக்கு விவகாரத்தில்? குற்றவாளி ஆக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோயிங்லி வித்தவுட் இன்டென்ஷன் காசிங் டெத்து, நோயிங்லி வித்தவுட் இன்டென்ஷன், நோயிங்லி வித் இன்டென்ஷன். அப்படின்னா நோயிங்லி வித் இன்டென்ஷன்னா அது மர்டரு, நோயிங்லி பட் வித்தவுட் இன்டென்ஷன். மர்டர் காஸ் பண்ணணுன்ற எண்ணம் விஜய் நினைக்கல. ஆனால் காவலர்கள் எச்சரிக்கையை மீறி ஆர்கனைஸ் பண்ணவே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் க்ளவுட் பஸ்ட் ஆயிரும், ஸ்டாம்பீட் ஆயிரும். க்ரௌட் பஸ்ட்டு ஸ்டாம்பீட் ஆயிரும்னா என்ன அர்த்தம்? க்ரௌடு பஸ்ட் ஆச்சுன்னா என்னாகும், ஸ்டாம்பீடுன்னா என்னாகும், அங்கே உயிரிழப்பு ஏற்படும் என்று போலீஸ் 3 கிலோமீட்டருக்கு முன்னால் எச்சரித்த பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய 27,000 பேர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டிக் க்ரௌடில் 7,000 பேர் கொண்ட மூவிங் க்ரௌடை கொண்டு வந்து சேர்க்காதீங்க, உள்ளே போகாதீங்க, இங்கேருந்தே பேசுங்க என்று எச்சரித்த பின்பும் அதை மீறி முடிவெடுத்து சென்றது யார்? இந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லி தானே ஆகணும்.